அனைவருக்கும் வணக்கம். சிம்மராசினியர்களை பொறுத்தவரைக்கும் நீங்கள் நினைப்பது அனைத்தும் நிறைவேற இன்று 30/11/2024 அன்று இதை மட்டும் செய்தால் போதும். நீங்கள் நினைத்த அனைத்தும் நிறைவேறுங்க. அப்படி சிம்மராசினியர்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, என்ன செய்தால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படும், குறிப்பா என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட்டு கொண்டிருக்கும் பல இன்னல்களுக்கு பரிகாரம் செய்கிறோம். சில நேரம் பலிக்கிறது, சில நேரம் பலிப்பதில்லை. ஏன் பலிக்கவில்லை என்று குழம்புகிறோம். இதனால் தொடர்ந்து பல பரிகாரங்கள் முடிவில்லாமல் தொடர்ந்தாலும் பிரச்சனைக்கு முடிவு கிடைக்காமல் தடுமாறுகிறோம். ஏன் இந்த காரணம், எதனால் இந்த பலன் கிடைக்கவில்லை என்று பார்க்கும்போது முதலில் பரிகாரம் எப்படி செயல்படுகிறது என்பதை பார்க்க வேண்டும். அது மனோபலத்தையும் உடல் பலத்தையும் கூட்டுகிறது, புத்தியை தெளிவாக்குகிறது, அதனால் சக்தி கூடுகிறது, முறையாகவும் சிறப்பாகவும் செயல்களை செய்யும் ஆற்றலை தருகிறது, ஆத்ம பலத்தையும் அதிகரித்து எந்த பிரச்சனை வந்தாலும் சமாளித்துக் கொள்ளும் மனப்பான்மையை தருகிறது. இந்த பரிகாரம் நமக்கு தோஷத்தை நீக்கி நன்மையை தரும் என்ற உணர்வை உண்டாக்குகிறது. அதனால்தான் பரிகாரத்தை சொல்லும் போது அழுத்தமாக சொல்வார்கள், நம்பிக்கையோடு செய்யுங்கள், நிச்சயம் நன்மை கிடைக்கும் என்பார்கள். பரிகாரம் செய்வதில் நம்பிக்கை இருக்க வேண்டும், அவநம்பிக்கை இருக்கக்கூடாது. செய்யும் நாளும் மிக மிக முக்கியம். பெரும்பாலான பரிகாரங்கள் அமாவாசை தினங்களில் செய்ய சொல்கிறார்கள். இதற்கு பிரத்யேகமான காரணமும் இருக்கிறது. அமாவாசை என்பது அற்புதமான ஒரு நாள். உண்மையில் ஒரு செயலில் வெற்றிக்கு அடித்தளமாக அமைகின்ற அந்த நாளில் நாம் நம்முடைய முன்னோர்களுக்கு சில தர்ப்பணம் கொடுத்து மாலை கோவிலில் இறைவனையும் இறைவியையும் வணங்கிவிட்டு வந்தால் அதுவே பெரிய பரிகாரங்க. இதனால் ஜாதகத்தில் உள்ள பெரும்பாலான குற்றங்கள் நீங்கி அவர்களுக்கு நல்வாழ்வு கிடைக்குங்க. அமாவாசையில் பரிகார பூஜை செய்வதற்கு இன்னொரு காரணமும் இருக்கிறது. அமாவாசை என்பது சூரியனும் சந்திரனும் இணைகின்ற நாள். சாஸ்திரத்தில் சூரியனை ஆத்மகாரகன் என்பார்கள். சூரியனை சாட்சியாக வைத்துக் கொண்டுதான் இந்த காரியங்களும் நாம் செய்கிறோம். நாம் செய்த நல்லது கெட்டது அனைத்திற்கும் சூரியன் சந்திரனும் சாட்சியாக இருக்கின்றார்கள். இரண்டு ஒளி கிரகங்கள் ஆத்மகாரகன் மனோகாரகன் சேர்ந்திருக்கின்ற நாள் அமாவாசை. உடல் பலம் ஆத்ம பலம் ஒன்றாக பலம் கூடிய நாளாக அமாவாசை விளங்குவதால் பிராயச்சித்தம் செய்யும் போது இந்த மூன்று இயல்பாக இணைந்த நாளாக அமைந்து விடுகிறது. எனவேதான் அமாவாசை நாளை மிகச் சிறப்பான நாளாக சொல்லுகிறார்கள். மகாபாரதத்தில் துரியோதனன் தனது வெற்றிக்கு பூஜை செய்ய வேண்டும், களபலி தர வேண்டும், அதற்கு ஒரு நல்ல நாளை குறித்து கொடுக்க வேண்டும் என்று ஜோதிட சாஸ்திரத்தில் வல்லவனாக சகாதேவனிடம் போய் கேட்கின்றான். சகாதேவன் குறித்து கொடுத்த நாள் அமாவாசை. அந்த நாளில் முறைப்படி களபலி தந்து அடிப்படை பூஜையை செய்துவிட்டால் துரியோதனனுடைய வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது. இதை பின்னால் கண்ணன் மாற்றுகிறான். இதிலே மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது ஜோதிட சாஸ்திரத்தை கண்ணன் மாற்றிவிட்டான் என்பதல்ல, அமாவாசையில் தான் களபலி தர வேண்டும் என்பதில் கண்ணனுக்கும் சாஸ்திர உடன்பாடுதான். ஆனால் அவன் அதற்கு முதல் நாளே அமாவாசை என்கின்ற தோற்றத்தை ஏற்படுத்தி சூரியனையும் சந்திரர்களையும் வரவழைத்து இணைத்து தீர்த்தார் கடனை செய்ய தொடங்கி அவனை பார்த்து மற்றவர்களும் செய்ய அதை நம்பி அசல் அமாவாசைக்கு முதல் நாளே தனது பூஜையை முடிக்கிறான் துரியோதனனை நம்ப வைத்து உருவாக்கப்பட்ட அமாவாசை தினத்தில் இந்த அமாவாசையோ போதாயன அமாவாசை என்கின்றார்கள். களபலி கொடுக்க சரியான நாளில் பாண்டவர்கள் அதே களபலி கொடுத்து வெற்றியை அடைகின்றார்கள். எனவே அமாவாசை என்பது அற்புதமான நாள். பெரும்பாலான கோவில்களில் அமாவாசையில் சிறப்பான பூஜைகள் நடைபெறும். கும்பகோணம் அருகே உள்ள திருவிசநல்லூரில் சிதம்பரேஸ்வரர் கோவில் உள்ளது. இத்தல இறைவன் சிதம்பரேஸ்வரர், இறைவி சிவகாம சுந்தரி அம்மாள். இந்த ஆலயத்தில் பஞ்சமுக மகாமங்கல பிரத்யங்கிர தேவி வீற்றிருந்து அருள் பாலித்து வருகிறாள். இங்கு மாதம் தோறும் அமாவாசை தினத்தில் காலை 10:30 மணி முதல் பகல் 2 மணி வரை நிகும்பல மகா யாகம் எனும் மிளகாய் ஹோமம் நடைபெற்று வருகிறது. எவ்வளவு மிளகாய் கொட்டினாலும் நெடி வராது என்பது இந்த யாகத்தினுடைய சிறப்பாக உள்ளது. இதே போல் பௌர்ணமி தினத்தில் நடைபெறும் யாகத்தில் கலந்து கொண்டால் 16 வகையான பேறுகளையும் பெறலாம் என்கின்றார்கள். பௌர்ணமி அன்று காலை 11:30 மணி முதல் பகல் 2 மணி வரை யாகம் நடைபெறும்.
மேலும் இவையெல்லாம் அமாவாசை பரிகார பூஜைக்கு சான்றுகள். பொதுவாகவே பரிகாரம் பலிக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த ஜாதகத்தில் சந்திரனுடைய நிலையும் சூரியனுடைய நிலையும் நன்றாக இருக்க வேண்டும். குறிப்பாக சந்திரனுடைய நிலை நல்லபடியாக இருக்க வேண்டும் அல்லது நல்லபடியாக இருக்கக்கூடிய நாளிலே அந்த பரிகாரத்தை செய்ய வேண்டும். அதனால் தான் நாள் பார்த்து பரிகாரம் செய்கிறார்கள். அந்த நாள் பொதுவாக நல்ல நாள் அல்ல. ஒவ்வொருவருடைய தனி ஜாதகத்திற்கும் அந்த நாள் வாரும். பரிகாரத்தை செய்யும் போது மனம் ஒன்றி செய்ய வேண்டும். மனதில் உறுதியும் நம்பிக்கையும் வேண்டும். குறிப்பிட்ட பிரச்சனையில் இருந்து மீண்டு வர வேண்டும் என்று மனம் உறுதி எடுத்துக்கொள்ள வேண்டும். அதனால் தான் முறையாக பரிகாரம் செய்பவர்கள் வேத மந்திரம் சொல்லி சங்கல்பம் செய்கிறார்கள். நாம் சங்கல்பம் செய்யும் போது கவனமில்லாமல் இருக்கிறோம். இந்த காரியத்திற்காக இதை நான் உறுதியோடு செய்கிறேன் என்று அந்த சங்கல்ப மந்திரத்தில் வரும். அதனால் தான் உங்களுக்கு பரிகாரம் சொல்லுகின்ற போது அந்த கோவிலுக்கு சென்று பெயர், ராசி, நட்சத்திரம் சொல்லி சங்கல்பம் செய்து பரிகாரம் செய்யுங்கள் என்று சொல்லுகிறார்கள். பரிகாரத்திற்குரிய நாளாக சந்திரனும் சூரியனும் சேர்ந்திருக்கக்கூடிய அமாவாசை நாளையோ சூரியனும் சந்திரனும் ஒருவருக்கொருவர் எதிராக இருக்கக்கூடிய பௌர்ணமி நாளையோ தேர்ந்தெடுக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக சூரியனும் சந்திரனும் சேர்ந்து இருக்கின்ற போது சந்திரன் ஒளி இழந்த நிலை என்று கருதிவிடக் கூடாது. நமக்குத்தான் அவர் மறைந்திருக்கின்றார். ஆனால் அவர் எந்த ஒளியிடமிருந்து தனக்குரிய ஒளியை பெறுகின்றாரோ அந்த சூரியனோடு அவருக்கான நெருக்கம் அதிகரிக்கின்ற நாள் அமாவாசை என்பதை மறந்துவிடக் கூடாது. பெரும்பாலான கிரக தோஷங்களுக்கு தெய்வ குற்றங்களை விட தென்புலத்தார் குற்றம், அதாவது பிதுர் குற்றம் தான் மிக தீவிரமாக இருக்கும் என்பதால் தான் பெரும்பாலானோர் அமாவாசை அன்று தர்ப்பணம் செய்ய சொல்கிறார்கள். காரணம், பிதுர் குற்றத்தை நீக்கி அவர்களுடைய ஆசீர்வாதத்தை பெறுகின்ற நாளாக அமாவாசை விளங்குகிறது. இந்த ஆசீர்வாதம் கிரக தோஷங்களுக்கு எதிராக செயல்பட்டு நன்மையை செய்யும். அந்த வகையில சிம்மராசினியர்களுக்கு இத்தருணங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, சுகஸ்தானத்தில் புதன் சூரியனோடு இணைந்து யோகம் பெறுகிறாருங்க. இதனால் உயர்கல்வி கற்க நினைப்பவர்களுக்கு இது சிறந்த ஒரு காலகட்டம் என்று தாங்க சொல்ல வேண்டும். வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பெற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. அதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்க இருக்குது. அதே போல் ராசிக்கு 5 சுக்கிரன் அமர்ந்திருப்பதால் கலை தொழில் சிறப்பாக நடைபெறுங்க. ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. வருமானம் நல்லபடியாகவே இருக்குங்க. கோயில் தரிசனம் கிடைக்க இருக்குது. பெண்களால் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படுங்க. பூர்வீக சொத்து பிரச்சனைகள் தீர இருக்குது. பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று கைவிட்ட விஷயங்கள் உங்களை தேடி வர இருக்குதுங்க. அதிகார வர்க்கத்தில் உள்ளவர்கள் உங்களுக்கு சாதகமாக உங்களுடைய முன்னேற்றத்திற்கு துணையாக இருப்பாங்க. அதே போல் மேலும் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது, சூரியன் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தில் இருப்பதாலும் அவர் உங்களுடைய ராசிநாதனாக இருப்பதாலும் உங்களுடைய பேச்சும் செயலும் தேவையற்ற விரோதங்களை வளர்க்கும் என்பதால் கவனமாக இருக்க வேண்டுங்க. உடல் நல பிரச்சனைகள் ஏற்படுங்க. கலைஞர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் என்றாலும் கூட அது கடைசி நேரத்தில் கைவிட்டு போவதற்கான வாய்ப்பு இருக்கு என்பதால் விழிப்புடன் இருக்க வேண்டும். தொழில் போட்டிகள் ஏற்பட்டு நிம்மதி குறையுங்க. பணம் கொடுக்கல் வாங்கலில் விவகாரங்கள் ஏற்படலாம். விவரஸ்தானத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்று இருப்பதால் ரியல் எஸ்டேட், வீடு கட்டுதல் முதலிய துறைகளில் பிரச்சனைகளும் பின்னடைவும் ஏற்படுங்க. கவனமாக இருப்பது நல்லது. சிம்மராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, ராசிநாதன் சூரியன் பலவீனமாக இருப்பதால் ஞாயிறு காலை விரதம் இருந்து சூரிய காயத்ரி மந்திரம் சொல்லுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.